Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு வெஜ் புலாவ் எப்படி செய்யறதுன்றது தான். வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். So first இந்த புலாவ் செய்யறதுக்கு ஒரு சாஸ் panல ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுல தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு few drops of lemon juice ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த லெமன் ஜூஸ் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரைஸ் வந்து நல்லா ஃப்ளஃபியாக குக் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது ஒரு 15 to 20 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு ரின்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 7 to 9 மினிட்ஸ்லேயே இது நல்லா குக் ஆகி வந்துடும். இன்கேஸ் ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா சாதத்தை எடுத்து வடித்த உடனேவே நீங்கள் பச்சை தண்ணியில் நல்லா ஒரு தடவை ரின்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாதம் ஃபர்தராக குக் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். ஸோ தட் குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ நம்மளோட ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா மலர்ந்து குக் ஆகி வந்திருக்கு. இதை நம்ம எடுத்து வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது மறுபடியும் ஒரு சாஸ் பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஒரு 3 to 4 tablespoons of olive oil ஆட் பண்ணிக்கிறேன். வாசனை இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெயை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1 tablespoon அளவுக்கு சாப்டு கார்லிக்கும் சாப்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நறுக்கி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கி ஒரு பிங்க் கலரில் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேபேஜ் எடுத்திருக்கேன், ஒரு 4-5 பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 3 to 4 பேபி கேரட்ஸை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் லைட்டாக குக் ஆகி இருக்கணும். அதனால் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக் பண்ணிங்கனாலே போதும். இதெல்லாம் வந்து பாயில் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அதே சமயத்தில் அந்த க்ரன்ச்சினஸ் மெயின்டைன் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்மதி ரைஸ், அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட் சோயா சாஸ் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு 1.5 tablespoons அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கப் அளவுக்கு, அதாவது 250 grams அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 tablespoon அளவுக்கு சாய் சாஸ் ஆட் பண்ணுறேன். கூடவே நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 teaspoon அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரைஸ் எதுவும் உடையக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டு தரத்துக்காக நான் என்ன பண்ணி வச்சுருந்தேன்னா, ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கோபி மஞ்சூரியனை சின்னதாக கட் பண்ணி இதுலேயே ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கோபி மஞ்சூரியனுக்கான ரெசிபியை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. நான் அதை வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வெறும் கோபி மஞ்சூரியனை மட்டும் நம்ம வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டா போதும். அதுக்கு நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. இது ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுட்டு இந்த கோபி மஞ்சூரியனை பொரிச்சிட்டாலே போதுமானதாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.